30 வரையிலும் இலவசமாக யோக கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன்று 2025வது நாள் என்சிவி ஃப்ரீ ஈவினிங் ஆன்லைன் செஷன். இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறவர் யோகரத்னா ஆர் இளங்கோவன் சார். ஹி இஸ் பிஇ ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர்ட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் சென்னை. அவர் இப்பதான் யோகரத்னா பேட்ச் 11 முடிச்சவர். சார் பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளுமே அன்னன்னைக்கு போர்ஷன்ல என்னென்ன டவுட் இருக்கோ அதை அப்படியே எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆகுற மாதிரி கேட்டுருவாரு. அன்னைக்கு போர்ஷன் கிளாரிஃபிகேஷன் அன்னைக்கே அவருக்கு நிறைஞ்சி அது மாதிரி ஒரு டெடிகேட்டட் சர்வீஸ்ல முழுமையான யோகரத்னா டீச்சரா அவர் உருவாகி வந்திருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட் சார். வெல்கம் சார். கைண்ட்லி டேக் ஓவர் டுடே செஷன் சார். ப்ளீஸ் எல்லாருமே வீடியோல வந்துருங்க. சாரோட சேர்ந்து நீங்க செய்யுங்க. அதே போல கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் உங்களோட ஃபீட்பேக்கை தனித்தனியா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது கொடுங்க. வெல்கம் சார். வாழ்க வளமுடன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் எனக்கு இந்த நல்வாய்ப்பை வழங்கிய திரு பாலன் சார் அவர்களுக்கும், கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும், பாஸ்கர் சார் அவர்களுக்கும் மற்றும் என்சிவி டீம் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். First, we start with starting prayer. Before that, we will do 3 times Om chanting. Come to sitting position. Sit in any meditative asana. 3 times Om chanting. Inhale. While exhale, chant Om. 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 Starting prayer. Hands in Namaskar Mudra. கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. Rub your hands, palms. Place it on your eyes. Open your eyes and see your palms. Now we will do warm-up practices. Before doing asana, we have to do warm-up practices. இப்போ வார்ம் அப் எதுக்கு பண்றோம்னா, நம்ம ஜாயிண்ட் எல்லாம் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஆசனா பண்ணும்போது நமக்கு அந்த வளைவுத்தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கணும். அதுக்காக நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஜாயிண்ட்ஸையும் நம்ம ஃப்ரீ பண்ணணும். ஃபர்ஸ்ட் we will do neck exercise. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே அப்படியே சின்ன செஸ்ட் டச் பண்ணணும். எக்ஸேல், inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up. Next, turning. ரைட் சைடு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ரைட் சைடு டர்ன் பண்ணணும். எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் டில்ட்டிங். அப்படியே நெக்கு ஒன் சைடு டில்ட் பண்ணணும். நம்ம ஏர் போய் நம்ம ஷோல்டரை டச் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டு எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் we will do rotation. ரொட்டேஷன் பொறுமையா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பண்ணுவோம்.
நெக் வந்து சென்சிட்டிவ் ஏரியா, அதால பொறுமையா பண்ணுங்க. அதாவது கீழே இருந்து மேல போகும்போது இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மேல போகணும். மேல இருந்து கீழே வரும்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கீழே வரணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இப்போ ஆப்போசிட் சைடு. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. Inhale up, exhale down. நெக்ஸ்ட் பீகாக் மூவ்மெண்ட். பீகாக் மாதிரி கழுத்தை வந்து முன்னாடி முன்னாடி நீட்டணும். 3 times பண்ணுவோம். 1 2 3. இப்போ நெக் எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஷோல்டருக்கான எக்ஸசைஸ். ஹேண்ட்ஸ் அப்படியே சைடில் வச்சுங்க. அப்படியே மேலே ரைஸ் பண்ணுங்க. பாம்ஸ் வந்து அப்படியே ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ், இப்படி திரும்பி இருக்கக்கூடாது. அப்படி வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நெக்ஸ்ட் ரொட்டேஷன். கையை வந்து ஆதி முத்திரால வச்சுங்க, 2 ஹேண்டும் அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3 4 5. இப்போ நெக்ஸ்ட் வந்து இடுப்புக்கான எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பெண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்டை ஆதி முத்திரால வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்டால இப்படி பிடிக்கணும். பேக் சைடில் இப்படி பிடிச்சிங்க. அப்படியே ஃபார்வேர்ட்ல பெண்ட் பண்ணோம். ஃபார்வர்ட் பேக்வர்டு பெண்டிங். இன்ஹேல், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. இப்போ காலை கொஞ்சம் ஒய்டன் பண்ணி வச்சுங்க. ஹேண்ட்ஸ் வந்து இடுப்புல வச்சுங்க. அப்படியே ஃபார்வர்ட்ல நல்லா பெண்ட் பண்ணுங்க. ஃபோர் ஹெட் வந்து தரையை டச் பண்ற அளவு முடிஞ்சா டச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு செய்யுங்க. இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Next hip rotation. கால் ஒரு அடி அகட்டி வச்சுங்க. அப்படியே ஹிப்பு வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட், ஃப்ரண்ட், ரைட்டு, பேக்கு நல்லா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஹிப்பு ஜாயிண்ட்ஸ், ஸ்பைனல் கார்டுக்கும் இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். பேக் பெயினுக்குலாம் இது ஒரு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். இந்த இது முதுகு தண்டுக்குலாம். இப்போ லெஃப்ட் 1 2 3. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3. இப்போ அடுத்தது நீ தொடைக்கான எக்ஸசைஸ். தொடைக்கு உட்கட்டாசனா. அப்படியே சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காரணும். ஆப் சிட்டிங். அப்படியே எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உட்காருங்க. எக்ஸேல் 1 2 3 4 5 அப். எக்ஸேல் 1 2 3 4 5 அப். எக்ஸேல் 1 2 3 4 5 அப். இப்போ அடுத்தது நீக்கான எக்ஸசைஸ். நீல அப்படியே கையை வச்சுங்க. அப்படியே நீயை நல்லா ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3 4 5. இப்போ அடுத்தது நம்ம கீழே ஆங்கிள். கீழே ஆங்கிள் வந்து ஆங்கிள் அது மூவ்மெண்ட்டுக்கு அதுக்கான எக்ஸசைஸ்.
ஃபர்ஸ்ட் நல்ல ஹீல்ஸை ரைஸ் பண்ணோம். ஹேண்ட்ஸ் அப்படியே சைட்லேயே இருக்கட்டும். அப்படியே ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 டவுன் அப். 1 2 3 4 5 டவுன். தேர்ட் டைம் அப். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேஷன். காலை நல்லா அப்படி ரைட் ஹேண்ட் ரைட் லெக்கை ஃப்ளோர்ல இருந்து ஒரு 9 இன்ச்சு ஹைட்டுக்கு அப்படியே வச்சுங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க ஆங்கிளை. 1 2 3 4 5. ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் லெக். 1 2 3 4 5. ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3 4 5. இப்போ வார்ம் அப் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஜாயிண்ட் எல்லாமே நம்ம ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் ரெடி ஃபார் ஆசனா. ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் ஆசனா பார்த்துடலாம். கிங் ஆஃப் ஆசனானா சிரசாசனா. அது செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. புதுசா ட்ரை பண்றவங்க வால் சப்போர்ட்டோட பண்ணுங்க. முதல்ல அர்த்த சிரசாசனா பண்ணிட்டு வால்ல வந்து பேக்கை சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காலை ரைஸ் பண்ணணும். செய்ய தெரிஞ்சவங்க ஏற்கனவே செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க செய்யுங்க. ஐபிபி, இந்த நெக்ல ப்ராப்ளம், ஷோல்டர்ல ப்ராப்ளம்லாம் இருந்தா இதை செய்யாதீங்க. நல்ல சிட்டு இன் வஜ்ராசனா. ஹேண்ட்ஸ் இன்டர்லாக் பண்ணீங்க. கிரவுன் வந்து இந்த கீழே தரையில டச் பண்ணோம். அர்த்த சிரசாசனா முதல்ல அர்த்த சிரசாசனா பண்ணுங்க. இப்ப காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாக் பண்ணி பாடி கிட்ட கொண்டு வரணும். இப்ப அப்படியே காலை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குங்க. இந்த சிரசாசனா செய்யறதால நம்ம பிரெயினுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இது வந்து நல்ல ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன்லாம் நல்லா வந்து அதுக்கு நல்ல ஒரு கியூர் கிடைக்கும். நல்ல ஆர்ம்ஸு, நல்ல நெக்கு, இதெல்லாம் நல்ல ஷோல்டர் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்ப கிங்கு பார்த்துட்டோம். அடுத்தது குயின் பார்ப்போம். குயின் ஆஃப் ஆசனா வந்து சர்வாங்காசனா. இது வந்து சர்வரோக நிவாரணியும் சொல்லுவாங்க. லை டவுன் இன் சுபைன் போஸ். மல்லாக்கப்படுத்துங்க. நல்லா ஹேண்ட்ஸ் இடுப்புல சப்போர்ட் பண்ணி காலை நல்லா ரைஸ் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நல்லா பேக்ல எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கால் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வரும். இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு நல்லா இது ஒர்க் பண்ணும். இதுக்கு சர்வ ரோக நிவாரணினும் பேரு. எல்லா வியாதிக்கும் இந்த ஆசனம் வந்து சிறந்த ஆசனம். இப்ப அப்படியே காலை பின்னாடி ஹலாசனம். அப்படியே காலை பின்னாடி கொண்டு போய் தரையை டச் பண்ணணும். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஹலாசனா பண்ணிட்டோம். அதுக்கு கவுண்டர் போஸ் பண்ணணும். கவுண்டர் போஸ் வந்து சேது பந்தாசனா அண்ட் அர்த்த சக்கராசனா. அதே சுபைன் போஸ்ல படுத்துங்க. மலாக படுத்துங்க. காலை மடக்கிங்க. ஆங்கிள்ஸ் வந்து கையால பிடிச்சிங்க. ஹிப்பை ரைஸ் பண்ணுங்க. நல்லா ரைஸ். அப் அப் அப். 1 2 3 4 5 டவுன். செகண்ட் டைம். 1 2 3 4 5 டவுன். தேர்ட் டைம். 1 2 3 4 5 டன். அப்படியே கைய பின்னாடி பின்னாடி அப்படியே ஹெட் கிட்ட கொண்டு வாங்க.
ஹேண்ட் சப்போர்ட்ல அப்படியே ஹெட் ரைஸ் பண்ணணும். அர்த்த சக்கராசனம். ரிலாக்ஸ். இந்த சுப்பைன் போஸ்லயே ஒன் மோர் ஆசனம் பண்ணலாம், பவள முத்தாசனம். அது விண்ட் ரிலீசிங் போஸ்ன்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தா இந்த பவள முத்தாசனம் செய்யலாம். அதெல்லாம் பவள முத்தாசனம் செய்யணும், கேன்சர் கூட வராதுன்னு சொல்லி, எந்த கேன்சரும் வராதுன்னு சொல்லி ரீசன்ட் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அப், லெக்ஸ் அப்படியே அப் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் வந்து இன்டர்லாக் பண்ணி அப்படியே நீஸ் நம்ம தலையை ஹெட்டை ரைஸ் பண்ணி நீயை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். தலையை மட்டும் டவுன் பண்ணுங்க. செகண்ட் டைம். அப். 1 2 3 4 5. தேர்ட் டைம். அப். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அப்படியே கவுந்து படுத்துங்க, திரும்பி படுத்துங்க. ஹேண்ட்ஸை வந்து ஆதி முத்திரால வச்சுங்க. ஆதி முத்திரான்றது கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் அப்படி மடைக்கணும், அதான் ஆதி முத்ரா. ஆதி முத்ரா வச்சு தொடக்கி கீழே வச்சுங்க. அப்படியே இது சின்ன செஸ்ட் எல்லாம் தரையில டச் ஆகிருக்கணும், லெக் மட்டும் ரைஸ் பண்ணணும். சலபாசனா. 1 2 3 4 5. டவுன். செகண்ட் டைம். 1 2 3 4 5. டவுன். தேர்ட் டைம். 1 2 3 4 5. டவுன். இந்த சலபாசனம் செஞ்சா இந்த பேக் பெயின் L3 L4 அந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஏற்கனவே ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த பெயின் வந்து செய்ய செய்ய சரியாயிடும். நெக்ஸ்ட் மண்டுகாசனம். டயாபெட்டிக் எங்க பார்த்தாலும் யாரை கேட்டாலும் எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, சக்கரை வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த மண்டுகாசனம் வந்து ஒரு சிறந்த ஆசனம். சிட்டின் வஜ்ராசனா. ஹேண்ட்ஸ் ஆதி முத்திரால வச்சுக்கிட்டு நல்லா நேவல கீழே பெல்விக் ஏரியாவில் வச்சுங்க. அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிட்டே டவுன் பண்ணுங்க. தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும், குனிய கூடாது. நம்ம பட்டக்ஸ் வந்து ஹீல்ல டச் ஆகிருக்கணும், பட்டக்ஸ் தூக்க கூடாது. 1 2 3 4 5. அப். செகண்ட் டைம். 1 2 3 4 5. அப். தேர்ட் டைம். 1 2 3 4 5. அப். இப்போ முக்கியமான 3 ஆசனா பார்த்துருக்கோம். அதாவது முதல்ல இன்வெர்டட் ஆசனா, சிரஸ்தாசனா, சர்வாங்காசனா, அலாசனா. அதுக்கு வந்து கவுண்டர் போஸ் சேது பந்தாசனா, அப்புறம் அர்த்த சக்கராசனா பார்த்துருக்குறோம். இப்போ வந்து அப்புறம் இது பார்த்தோம், பவள முக்தாசனா. விண்ட் ரிலீசிங் இது அது செஞ்சா கேன்சர் கூட வராதுன்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம சலபாசனா பண்ணோம். சலபாசனா பண்ணா இந்த L3 L4 ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது பேக் பெயின் வராம இருக்கும். வந்த லைட்டா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தா அதுவும் சரியாயிடும். நெக்ஸ்ட் நம்ம மண்டுகாசனம் பார்த்தோம். எங்க இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஆசனம். நெக்ஸ்ட் we will go for pranayama. Come to sitting position.
தெரியாது சார். நீங்க சிட்டிங் பொசிஷன் நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கு. First we will do Basriya. Hands in Adi Mudra, shoulder level. அப்படியே அப் பண்ணணும். அப் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் வந்து அப்டக்ஷன், விரல்கள் வந்து விரிந்த நிலையில் இருக்க வேண்டும். Inhale, forceful inhalation, forceful exhalation. Start. Up, down, up, down, up, down, up, down, up, down. இந்த பஸ்ரியா செய்யறதால லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல உள்ள பிராண சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வி வில் டூ கபாலபதி பிராணாயாமா. கபாலபதி அதர் நேம் வந்து ஸ்கல் கிளீனிங் பிராணாயாமா. அதாவது முன்பக்க தலையை வந்து கிளீன் பண்ற பிராணாயாமம் சொல்லுவாங்க. இது 1 டைம் இன்ஹேல் பண்ணணும். பேசிவ் இன்ஹலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். அப்டமன்ல மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கணும். 1 டைம் இன்ஹேல் பண்ணிட்டு 7 டைம்ஸ் எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். செகண்ட் டைம் இன்ஹேல், exhale. Third time inhale, exhale. கபாலபதி முடிச்சிட்டோம். அடுத்தது பிராமரி பிராணாயாமம். இந்த பிராமரி பிராணாயாமம் செஞ்சா மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்ல அந்த படிக்கிற பசங்கெல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உள்ள பேராசிந்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். ஹேண்ட்ஸ் இன் வந்து ஷண்முகி முத்ரா, அதாவது ஐ லோப்ஸை வந்து கட்ட விரலால அழுத்தி பிடிச்சிங்க. ஆள்காட்டி விரலால கண்ணை மூடிக்கணும். மிடில் ஃபிங்கரால நோஸை க்ளோஸ் பண்ணுங்க. ரிங் ஃபிங்கர் வந்து உதட்டுக்கு மேல, லிட்டில் ஃபிங்கர் உதட்டு கீழே. மெயினா வந்து இது ஐ லோப இது இயர் க்ளோஸ் பண்றதுதான் முக்கியம். இயரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸைல் பண்ணும்போது ஹம்மிங் பீ சவுண்ட் வரணும். ரீங்காரம் பண்டு அப்படி இந்த மாதிரி இது பண்ணணும். நல்லா காது நல்லா இந்த சின்ன இது லோப நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு பண்ணுவோம். இன்ஹேல், 5 times பண்ணுங்க. செகண்ட் டைம் third time inhale, exhale. Fourth time inhale, exhale. Fifth time exhale. இந்த பிராமரி பிராணாயாமம் செய்யறது வந்து நல்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் we will do நாடி சுத்தி, கிங் ஆஃப் பிராணாயாமம். நாடி சுத்தி பண்ணும்போது 2 நாடிகளும் பேலன்ஸ் ஆகும். 2 நாடிகளும் பேலன்ஸ் ஆகும்போது சுருள்முனை வந்து ஓப்பன் ஆகும். சுருள்முனை வழியாக இந்த குண்டலினி சக்தியானது கண்டாவில இருந்து சுருள்முனை வழியாக சகஸ்ராராவுக்கு போகும். அதனால இதை வந்து கிங் ஆஃப் பிராணாயாமம்னு சொல்றோம். ஆல்டர்னேட் நாசில் பிரீத்திங். லெஃப்ட் நாசில்ல இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிட்டு லெஃப்ட் நாசில க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாசில் வழியா எக்ஸேல் பண்ணணும். ரைட் நாசில் வழியா இன்ஹேல் பண்ணி அப்புறம் எக்ஸேல் பண்ணிட்டு அதே ரைட் நாசில் வழியா இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிட்டு உடனே ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாசில் வழியா
எக்ஸைல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அது மாதிரி செய்யுங்க. நாடி சுத்தி இதை செய்ய செய்ய இந்த இரு நாடிகளும் நல்ல பேலன்ஸ் ஆகும். Come on, we will do it. Left hand in Shan Mudra, right hand in Nasya Mudra. Thumb finger right nose close பண்ணீங்க. Left nostril inhale பண்ணுங்க. இப்ப left nostril close பண்ணிட்டு right nostril வழியா exhale பண்ணுங்க. இப்ப right nostril வழியா அப்படியே inhale பண்ணுங்க. Inhale பண்ணி முடிச்ச உடனே right nostril close பண்ணுங்க. இத அப்படியே மாத்தி மாத்தி பண்ணுங்க. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. இந்த பிராணாயாமம், ஆசனம், தியானம்லாம் எதுக்கு பண்றோம்னா, நான் டிரான்ஸ்போர்ட்ல ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர்டு. டிரான்ஸ்போர்ட்ல பஸ் எல்லாம் இருக்கு. எல்லார் வீட்லயும் டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும். அதுக்கு பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது நம்ம பீரியாடிக்கலா போயிட்டு ஏர் செக் பண்ணுவோம், அது இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவோம், எல்லாமே செக் பண்ணுவோம். ஆனா நம்ம பாடியை நம்ம அது மாதிரி பிரிவென்டிவ்னா முன்னாடியே, அதாவது பழுதா பிரேக் டவுன் ஆகாத, ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும்னா முன்னாடியே கிளட்ச் நல்லா இருக்கணும், பிரேக் நல்லா இருக்கணும். அது முன்னாடியே நம்ம பீரியாடிக்கலா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பீரியாடிக்கலா நம்ம செக் பண்ணி அதை சரி பண்ணிடுறோம். ஆனா இந்த பாடியை நம்ம எந்த இதுவும் பண்றது இல்லை, சாப்பிட்றதோட சரி. அது இந்த ஆசனம், பிராணாயாமம், இந்த தியானம் இதெல்லாம் மனநிலையும் உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும். அதாவது மற்ற இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் மாதிரி மனித உடம்புக்கு நம்ம உடம்புல ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்ல கிட்னி அது பாட்டு வேலை செய்யுது. அதை நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை. வெளியே மட்டும் நம்ம குளிக்கிறோம், வெளியே மட்டும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம். உள் உறுப்புகளை நமக்கு எந்த இதுவும் பீரியாடிக்கல் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்றது இல்லை. இதெல்லாம் செஞ்சோம்னா, அதாவது பஸ் பிரேக் டவுன் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிற மாதிரி நிக்காம, அதாவது நமக்கு ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க. கடைசி காலத்துல எல்லாத்தையும் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணுவாங்க. அது ஆரம்பத்துல இருந்து இந்த ஆசனம், பிராணாயாமம், தியானம் எல்லாம் பண்ணீங்கன்னா மனநிலை உடல்நிலை நல்லா இருக்கும். எந்த வியாதியும் நம்ம பண்ணாது. எல்லா வியாதிக்கும் அதுல தீர்வு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சில முத்ராஸ் பார்ப்போம். குபேர முத்ரா. இந்த 3 தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கரை சேர்த்து வச்சுங்க. மோதிர விரல், சுண்டு விரல் மடக்கி வச்சுங்க. 2 கையிலையும் அது மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நீஸ் மேல பிளேஸ் பண்ணிங்க. பிளேஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மினிமம் 7 மினிட்ஸ், முத்ராஸ்லாம் மினிமம் 7 மினிட்ஸ்க்கு மேல இருந்தாதான் அது வேலை செய்யும். அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவையானதை நினைச்சீங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆனதவங்க எனக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்காதவங்க எனக்கு வேலை கிடைக்கணும், அது மாதிரி தொடர்ந்து, அதாவது ஒரு நாள் 2 நாள் பண்ணக்கூடாது. தொடர்ந்து நீங்க இந்த முத்ரா வச்சு மினிமம் 7 மினிட்ஸ் ஆகுது கண்டினியூஸா செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க நினைச்சது காரியம் நடக்கும். அதே மாதிரி நிறைய முத்ராஸ் இருக்கு. இன்னைக்கு நேரம் 6:30 ஆயிடுச்சு. அதனால நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு செஷனை முடிச்சுக்குவோம். இன்னொரு கிளாஸ்ல மற்ற முத்ராஸ் மற்ற ஆசனங்களையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். க்ளோசிங் ப்ரேயர். Hands in Namaskar Mudra. Close your eyes. Asatoma Satkamaya, Tamasoma Jyotirkamaya, Mrityoma Amidam Kamaya. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Place it on your eyes. Open your eyes and see your palms. Thank you.
சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் ஈவினிங் கலை. அது முதல் வகுப்பு, அது முதல் வகுப்பு மாதிரியே தெரியவில்லை. எல்லாமே அவர் கற்றுக்கொண்டதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துல எந்த யோகாவின் பகுதிகளை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த ப்ரொசீஜர் படி நடத்தினாரு. இன்னைக்கு வீடியோல பண்ண ஜெயந்தி மேடம், பூங்கொடி மேடம், லோகேஷ் குமார் சார் அண்ட் கேசவன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அழகா கூடவே பயணம் செஞ்சு நல்லா பண்ணீங்க. உங்களோட டீம்மேட்ஸும் வந்திருக்காங்க சார். மோகன் சார், அப்புறம் கணேசன் சார், ஸ்ரீ கணேஷ் சார் எல்லாமே வந்திருக்காங்க சார். எஸ் சார். Yes sir. Thank you so much sir. Kale hats off. இன்னைக்கு 35 participants இன்னைக்கு. கலை இளங்கோவன் சார் சூப்பரா கிளாஸ் எடுத்தீங்க. எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஒரே ரெக்வஸ்ட், இந்த சர்வாங்காசனா அண்ட் இதெல்லாம் பண்ணச்சு, சிறுசாசனா பண்ணச்சு நீங்க பேசக்கூடாதுன்னு இல்லையா, கழுத்து இந்த தொண்டை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பேசிட்டே அது மட்டும் whenever you do neck exercise you are not supposed to talk actually. That's what we have learned. So நீங்க பேசாதீங்க, முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு then you do that asana. So you are selected important asana select பண்ணினீங்க. எல்லாம் கரெக்டா பாடிக்கு வேணுங்கிற என்ன ஆசனா இது இம்பார்ட்டன்ட் எடுத்து பண்ணினீங்க. ரொம்ப நல்ல உங்களோட ஃபீல்டுல ரிலேட் பண்ணி பாடியும் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா அருமையான கிளாஸ். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கீப் இட் அப். Thank you ஜெயந்தி மேடம். ஜெயந்தி மேடம் நான் பேசுறது கேட்டுச்சா ஜெயந்தி மேடம்? ஜெயந்தி மேடம் என்னோட ஃபீட்பேக் கேட்டுச்சா? எல்லாருமே அவங்க ஃபீட்பேக் கொடுங்களேன். எஸ் எல்லாரும் கொடுங்களேன். வணக்கம் இளங்கோவன் சார். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சிடி மனரம் வாழ்க வளமுடன். சந்தோஷம். ஸ்டார்டிங்கே சிரசாசனம் கொடுத்தீங்க. கிரேட் சார். அதாவது ஆசனங்களில் அரசன், அப்புறம் ஆசனங்களில் ராணி, இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க இதை தெரிஞ்சிட்டாவே பெரிய ஆள் தான் சார். வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை மேலும் மேலும் தொடர வேண்டும். நல்லா, அதாவது நியூலியே கிளாஸ் எடுத்த மாதிரியே தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு எப்படி எடுப்பாங்களோ அது போல எடுத்தீங்க. நல்ல தகவலை கொடுத்தீங்க. ஹவு டு மெயின்டைன் த பாடி, ஹவு டு மெயின்டைன் த வெஹிக்கிள். ஸோ கோரிலேட் பண்ணி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை மேலும் மேலும் தொடர வேண்டும். வாழ்க வளமுடன். சந்தோஷம். சந்தோஷம் சொல்லிடுங்க. சந்தோஷம். நினைக்கிறேன். சந்தோஷம். சார் வணக்கம் சார். சார் என் பேர் தேன்ராஜன் சார். நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டில பேசுறேன். நான் டிரான்ஸ்போர்ட்ல சாரி கீழே வேலை பார்த்த ஒரு தொழிலாளி, பெருமைக்குரிய தொழிலாளி. அந்த அளவுக்கு அவங்களோட நேர்மை முதல்ல அவங்களோட திறமை இரண்டாவது பட்சம். முதல்ல அவங்க தொழில காட்டின நேர்மை, அவங்க அடுத்து அவங்களோட திறமை. எல்லாரையுமே எல்லா துறையுமே அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா துறையுமே மிகச்சரியா கவனிச்சு எல்லாரையும் சரியா வழி நடத்தி இந்த கார்பரேஷன், புதுக்கோட்டை கார்பரேஷன் மண்டலத்தையே உயர்த்தினாங்க. அதோட மதிப்பையே உயர்த்தினாங்க, அதோட வருவாயை உயர்த்தினாங்க, அதோட பெருமையை உயர்த்தினாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருந்த எங்க ஜிஎம் எல்லா தொழிலாளியோட மனவேதனையோட ரிட்டையர்ட் ஆனாங்க. எல்லாம் அவ்வளவு சார் பிரிஞ்சு போனதை எங்களால தாங்கிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியை நாங்க எப்பயுமே பார்த்ததில்லை. அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றின அந்த அதிகாரி ரிட்டையர்டுக்கு பிறகுமே ஒரு மனநலத்துக்கும் வாழ்க்கை நலத்துக்கும் தேவையான ஒரு விஷயத்த, ஒரு யோகாவை முறையான பயிற்சியை எடுத்துக்கிட்டு, முறையானவங்கள்ட்ட சரியா பயிற்சி எடுத்துட்டு அது அழகா அப்படியே எந்த தங்கு தடையும் இல்லாம எல்லாத்துலயும் முன்னுதாரணமா இருக்கிற எங்க ஜிஎம் இதுலயும் எங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நானும் பயன்படுத்திக்கிறேன் சார். அவரோட துறையில எப்படி சாதிச்சாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்களை வழி நடத்தின மாதிரி யோகாவிலும் மற்றவங்களுக்காக சமூகத்துல வழி நடத்துவார் அப்படின்னு நாங்களும் சொல்றோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். குட் ஈவினிங். மோகன் ஃப்ரெண்ட் வேண்டாம். அருமையான சார். நல்லா எக்ஸலண்டா இருந்தது சார். தொடங்கினதுலயே சிரசாசனம், அதுவும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் மாதிரியே தெரியல, அது எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளர்க. நச்சந்திரன். என்ன கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் மோகன் சார். கோவில் ஒரு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இது கோவில்ல, அதனாலதான். ஓகே பார்த்தேன். எஸ் மேடம் சார். குட் ஈவினிங் சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க. அண்ணாதுரை.
தேங்க்யூ பூங்கொடி தேங்க்யூ மேடம். சார், தேங்க்யூ சார். தாமோதரன் சொல்லுங்க சார். நல்லா சொல்லுங்க பண்ணிருக்கீங்க. சார். நான் கடைசியில தான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன். கத்துக்கிட்டதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாம் நீங்க கத்து வெல்கம் கொடுத்ததுதான் சார். சொல்லுங்க சார். இல்ல, நான் இன்னொருத்தர்கிட்ட கத்து கொடுத்தது நீங்க அவர் ஒரு என்கிட்ட யோகா கத்துக்கிட்டீங்க. மாஸ்டர் 17. பட் நீங்க நிறைய இன்ஸ்டியூட் இப்போ லாஸ்ட் இன்ஸ்டியூட்ல கூட நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ உங்க சார். அளவுக்கு என்னால பண்ண முடியலன்ற ஒரு அதாவது அதோட ட்ரைனிங் வந்து நானும் எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் தேங்க்யூ வந்து சார். நேரம் கிடைக்கிறப்போ இந்த முகப்பேர் மங்களேரி பார்க்கு, ஈஸ்ட் மங்களேரி பார்க்குக்கு வந்து ஒரு நாள் நீங்களும் கிளாஸ் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா வரோம் நீங்க சார். வராம இருக்கிறதும் ஒரு கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ சார். இனிமே வந்துருவோம் சார். இவ்வளவு நாளா ஒரு ஆமா. டீச்சர் ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே ரைட் மகளிர் ரைட். பார்க்கு வந்துருவோம் சார். ஓகே சார். ஆமா. ரெகுலரா வந்துடுறோம் சார். எங்களுக்கும் தெரியாத விஷயத்த தேங்க்யூ சார். எவ்வளவு அளவுக்கு நாளுக்கு நாளுக்கு எவ்வளவு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ, புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்குமோ, அவ்வளவு தூரம் டீச்சர் நமக்கு ட்ரைனிங். வந்து எக்ஸ்பீரியன்ஸ். கட்டுறது கைமண அளவுக்கு கல்லாது உலக அளவுக்கு. ஆமா, ஆமா சார். ஆமா சார், ஆமா அதனால சார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ சார். அதனால வாழ்த்துக்கள். தேங்க்யூ உங்களுடைய சார். பயணம் தேங்க்யூ தேங்க்யூ சார். நல்லபடியாக சார். போகட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ உங்களுக்கும் சார். சேர்ந்து தேங்க்யூ. யோகா கண்டிப்பா சொல்லி தருவாருங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணாதுரை சார், உங்களுடைய அண்ணாதுரை சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணாதுரை. மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க சார். அன்மியூட் மட்டும் பேசலாம். அன்மியூட் பண்ணு. ஹலோ, மைக்கு சொல்லுங்க சார். டச் பண்ணுங்க. சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க சார். சார். பேசுங்க அண்ணாதுரை. சார் வணக்கம் சார். வணக்கம். சூப்பரா இருந்தது கேக்குது, சார். சொல்லுங்க. சரி சரி, சூப்பரா ஓகே. இருந்தது எல்லாரும் சார். செய்யுங்க. எல்லாரும் செய்ய கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா நீங்களும் சார், செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா. எல்லாரையும் நச்சிந்தனை வட்டத்துல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஃப்ரீ ஆன்லைன் யோகா கிளாஸ் நான் நடக்குது. மெசேஜ் போட்டுறேன் சார். அதுல மெசேஜ் போட்டு ஜாயின் பண்ண எல்லாரும் சொல்லிடுறேன். எல்லாரும் கலந்துக்கிட்டு அதுல பயன்பெறணும். ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க ராம்தாஸ். இளங்கோவன், சிறப்பா இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் யோகாவே கிளாஸ் அட்டன் பண்றது. எனக்கு தெரியாதுலாம் எல்லாம் செய்யுங்க. எந்த வயசுலயும் செய்யலாம். எனக்கும் 61 வயசு ஆகுது. எந்த வயசுல இருக்கிறவங்களும் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். சரி சரி. நம்ம வயசானவங்க தான் முக்கியமா செய்யணும். சரி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இந்த நச்சிந்தனை வட்டத்துல காலையில 6 to 7, ஈவினிங் 6 to 6:30 ஃப்ரீயா சொல்லி தராங்க. லிங்க் வேணா உங்க பேர் வேணா சேர்க்க சொல்றேன். எல்லாரும் ஜாயின் பண்ணி எல்லாம் அந்த கூடவே செய்யுங்க. ஓகே. சரி. தேங்க்யூ. 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 வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 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 குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். பேசுறேன் ஐயா. குட் ஈவினிங். சொல்லுங்க. நான் மிஸ்ஸஸ் அமுதா கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் இன்னைக்குதான் கலந்துகிட்டேன். ஒவ்வொரு ஆசிரியரோட பயனையும் சொல்லி சொல்லி நடத்தினது ரொம்ப உபயோகமாவும் மோட்டிவேஷனாவும் இருந்துச்சு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு வந்து ட்ரெயினரா இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நீங்க தொடர்ந்து செய்யணும். இன்னைக்கோட விட்டுறக்கூடாது. இந்த நச்சிந்தனை வட்டம் லிங்க்ல உங்களை சேர்த்தாச்சு பேரு. உங்களுக்கு லிங்க் வரும்னு நினைக்கிறேன். வருதா அமுதா மேடம்? வருது. உங்களுக்கு லிங்க் சேர்த்துட்டாங்கல்ல? அதுல லிங்க்ல இது பண்ணி நீங்க காலையில ஈவினிங் 6 to 6:30 இது பண்ணி ஃப்ரீயா யோகா செய்யுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட செய்யலாம். ஓகே. ஓகே. டாக்டரையும் செய்ய சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஸ்ரீ கணேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். சூப்பர் செலிபிரிட்டி ஆயிட்டீங்க சார். ப்ரொஃபஷனலா பண்ணீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு பாருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் உள்ள வர முடியுது. நான் வெளியில இருக்கேன். சாரி, வீடியோ ஆன் பண்ண முடியல. பட் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது சார். சூப்பரா எல்லா ஆசனமும் எல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்ணீங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களோட இதுல பர்ஃபெக்ஷன் இருக்கும். சூப்பர் சார். வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை என்சிடிக்கு தேவை சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். இந்துவர்தன் பேசுறேன் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சார் அற்புதமான கிளாஸ் சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மாதிரியே தெரியலங்க சார். அருமையா இருந்ததுங்க சார். நான் வெளியில இருந்தேன், அதனால வீடியோ ஆன் பண்ண முடியலைங்க சார். ஃபுல்லா கவனிச்சிங்க சார். அண்ணா
ஓகே மேடம். ஸ்பேஸ் யோகால வந்திருக்கீங்க சார் எங்களா கூட எங்க செட்ல. தேங்க்யூ மேடம். ஆமா ஆமா மேடம், சார். அதான் மேடம். ஆமா, எஸ் அது சார். இந்த டீச்சர் ட்ரைனிங்ல இருந்ததால அது கண்டினியூ பண்ண முடியல, அது பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகேங்க சார். அது சந்தோஷம் மறுபடியும் சார். join நன்றிங்க சார். தேங்க்யூ வாழ்த்துக்கள், மேடம். வாழ்களுடன் சார். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார், இளங்கோவன் சார், லோகேஷ் பேசுறேன். சொல்லுங்க லோகேஷ். வெரி யூஆர் ஜஸ்ட் an inspiration for each and every youngster சார். ஸோ வந்துட்டு அற்புதமா தேங்க்யூ. ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு யோகா ட்ரைனிங் கோர்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் டேஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க. கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சார். பேட்ச்ல வந்துட்டு நீங்க அந்த வயசுல நீ காமிச்ச எனர்ஜியும் இன்க்விசிட்டிவ்னஸ் அந்த ஆர்வம் வந்துட்டு எங்க எனர்ஜில கூட வந்து எங்க ஏஜ்ல வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கு கூட வந்து எங்களுக்கு பார்க்க முடியல. ஸோ யுவர் ஜஸ்ட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஃபார் அஸ். ஸோ ஜஸ்ட் லைக் கீப் கோயிங். ஸோ வந்துட்டு உங்க இதுவும் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா, ரொம்ப நீட்டா, ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ எங்கேயுமே தங்கு தடை இல்லாத ஒரு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வாஸ் ரியலி இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா வந்துட்டு நீங்க எப்படி நடத்துறீங்க பார்த்து நாங்க வந்துட்டு சின்ன சின்ன வந்துட்டு ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்க அடுத்து நாங்க ட்ரைனிங்ஸா வரும்போது வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா உங்களை வந்து கைடன்ஸா நம்ம பேச்சுலர் இருக்கிறவங்க எல்லாரும் கிளாஸ் எடுக்கணும், அதான் என்னோட ஆசை. ஓகே, ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ நல்லா மேடம். சிரசாசனம் பண்ணி சூப்பரா பண்ணீங்க சார். தேங்க்யூ சோ மச். கிளியரா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். கிளாஸ் முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் டு ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்ஸ் டு NCV, தேங்க்ஸ் டு பாலன் சார். இந்த வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க சார். ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் சார், நாங்க ஷேர் பண்றோம் சார். எஸ் சார். அது எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் சார். நிச்சயமா சார், ஷூர் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஏன்னா ஒரு சில பேர் பாதியில இருந்தா கலந்து இருந்திருப்பாங்க, ஏதாவது மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை திருப்பியும் அதை மறுபடியும் ரிப்பீட்டா பாக்குற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா திருப்பியும் அதை மறுபடியும் தெரிஞ்சுப்பாங்க, கத்துப்பாங்க. ஓகே சார், ஷூர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.